உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வெடித்ததா கடுமையான மோதல், மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? உதயநிதி ஸ்டாலினுக்கு டெபுட்டி சிஎம் பதவியை வந்து கொடுக்க திமுகவுக்குள்ளேயே நல்ல அழகா கரெக்டா வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க ரன் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா துணை முதலமைச்சருடைய பதவியை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது டெபுட்டி சிஎம் உடைய போஸ்ட்டை எப்படியாவது வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முற்பட்டு கொண்டு இருக்கிறார்களாம். இந்த ஒரு நிலையில தான் திமுகவில் கனிமொழியா அல்லது வந்து துரைமுருகனா அல்லது உதயநிதியா அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய சிஎம் என்ன எடுக்கிறாருன்னா, இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக கனிமொழி தான் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? சாரி, கனிமொழின்ற பாருங்க, உதயநிதி தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய சிஎம் சில விதமான திட்டங்களை அதிரடியாக வந்து போட்டிருப்பதா நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலினை இந்த ஜென்மத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜென்மத்தில் உதயநிதி ஸ்டாலினை டெஃபினெட்லி வந்து தூக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸ்டாலின் இருக்கும் வரையும் இவர்தான் தலைவர், ஸ்டாலின் இல்லை என்றாலும் இவர்தான் வந்து தலைவர். அதாவது வாழையடி வாழையாக திமுக இப்படித்தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஒரு தலைவர் ஒரு கட்சி இழந்து விட்டது என்றால் அந்த கட்சி அனாதையாகிவிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜெயலலிதா இறந்து விட்டார். ஜெயலலிதா இறந்து விட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அதிமுகவின் தலைமையை வழிநடத்த ஆள் இல்லை. ஆனால் சசிகலா நினச்சா கண்டிப்பாக வழி நடத்தலாம், அந்த ஆளுமை அவர்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் எடப்பாடி அதுக்கு ஒரு நாளும் ஒருபோதும் வாய்ப்பை கொடுக்க மாட்டார் அப்படின்றத நம்ம உறுதியாக வந்து நம்ம நம்புகிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு டெபுட்டி சிஎம், ஓகேங்களா, அதாவது துணை முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஒரு அழகான ஒரு பதவியை வந்து பார்த்திங்கன்னா வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. டெபுட்டி சிஎம்மை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்து பதவி ஏற்கிறாரா அல்லது பதவி ஏற்காமல் போவாரா என்பதையெல்லாம் நாம் காலம் கடந்து தொடர்ந்து யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நிறைய இருக்குது நண்பர்களே. ஸோ தொடர்ந்து மறக்காமல் நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கேக்கு நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். திமுகவிற்குள் வெடிக்கிறதா மோதல் என்பதையும் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்து விடலாம். நன்றி.